திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற நீதிபதி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் தர்கா தரப்பை எதிர்மனுதாரராக சேர்த்து தர்கா தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற நீதிபதி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரி வழக்கானது தொடரப்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். மதுரை ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்ததுன்னும் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகள்ல ஒன்றாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல மலை தொடர்பான வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு மலையில் சிவனாகவும் பார்ப்போம், சிவனுடைய தலையில் திரையாக இருக்கும் உச்சியில் உள்ள தீபத்தூணில் இல்லாமல் பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற முயற்சிச்சிருக்காங்க. இது ஏற்கத்தக்கதல்ல. எனவே இந்த ஆண்டு கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கூறியிருந்தாரு. இந்த வழக்கானது ஜி.ஆர். சாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்புல 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதித்துள்ளது. தேவஸ்தானமே அதற்கு அனுமதி அளிக்கவில்லைன்னு தெரிவிக்கப்பட்டது. மற்றொரு மனிதர் தரப்புல இந்து மக்களுக்கு எப்போது பிரச்சனை இருந்தாலும் அதை இந்துக்களுக்கும் பரமதத்தினருக்கும் பிரச்சனை என காண்பித்து அமைதி குழு அமைத்து உரிய தீர்வு எட்டப்படுவதில்லை அப்படின்னும் திருப்பரங்குன்றம் மலை கார்த்திகை தீப விஷயத்திலும் இதுபோல அரசு கூறுவதை ஏற்க இயலாதனும் தற்போதைய விவகாரத்தில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் போராடவில்லை. தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையுமே பிரச்சனை எழும்புகிறது அப்படின்னு சொல்லி கூறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என கூறுவது எப்படி, அதற்கான ஆவணங்கள் எதையும் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி கோரப்பட்டது. தற்போது குறிப்பிடப்பட்ட இடத்தில் ஏற்ற வேண்டும் என உரிமையாக கோரியுள்ளனர். இதுக்கு நீதிபதி மலை மீது என்ற உத்தரவில் கோரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்புல உச்சி பிள்ளையார் கோயிலிலும் மலை மீதே உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டதனை அடுத்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தரப்பில் உச்சி பிள்ளையார் கோவில் அருகே கார்த்திகை விளக்கு ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் கூறுவது ஏற்க இயலாதென்னும் எந்த இடத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற உரிமையை பெற உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். அத்தோடு திருப்பரங்குன்றம் மலை தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்பதால் தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி திருப்பரங்குன்றம் மலை தர்கா தரப்பையும் தொல்லியல் துறையையும் எதிர்மனுதாரராக சேர்க்கவும் தர்கா தரப்பில் தங்களது விளக்கத்தை தெரிவிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 22ஆம் தேதிக்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இத்தோடு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று நேரில் பார்வையிட இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாயிருக்கு. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.